ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஒன் பிளஸ் 13s என்ற போனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட என்னோட விமர்சனம் என்ன, என்னுடைய கருத்து என்ன, அந்த போன் ஒர்த்தா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவும் போன்ஸ் இருக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பத்தி அனலைஸ் பண்ண போறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் பிளஸ் 13s போன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யார் வாங்கலாம், எதற்காக வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன இருக்கு, இதை விட ஒர்த்தான போன்ஸ் இருக்கான்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் 13s இது நம்ம பேக்ல காமிக்கிறது நம்மளோட வெப்சைட்ல போட்ட போஸ்ட். ஒன் பிளஸ் 13s ஏன் நம்ம இப்ப பேசணும்னு கேட்டீங்கன்னா, லான்ச் அப்ப பேசாம இப்ப பேசணும்னு கேட்டீங்கன்னா இந்த போன் இப்பதான் அபிஷியலா சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம வெப்சைட்லயே போஸ்ட் போட்டுட்டோம். நம்ம ஒரு போஸ்ட் போடுறது அப்பே சேல்ஸ் வந்துருச்சு நம்ம போஸ்ட் போட்டுருந்தோம். அந்த போன் எந்தெந்த இடத்துல ஹைலைட்டா இருக்கு, எந்தெந்த இடத்துல கான்ஸா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போன் ஹைலைட்டான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பேக்ட் போன், பிக்கர் பேட்டரி. இந்த போன் ஒரு கைக்கு அடக்கமா இருக்கிற மாதிரி காம்பேக்ட் போனா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக்ஷிப் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல அப்படி என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6.32 இன்ச் கொண்ட LTPS OLED டிஸ்பிளே, Full HD Plus ரெசல்யூஷனோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 4500 nits peak brightness ஐ ப்ரொடக்ஷன் 2.0 வருது. இந்த போன் பாத்தீங்கன்னா Snapdragon 8 சிப்செட்டோட வருது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் above 3 மில்லியனுக்கு மேல வருது. ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ல பாத்தீங்கன்னா சைனீஸ் வேரியன்ட்ல 6250 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது அதை விட பேட்டரி டவுன் பண்ணி 5850 mAh கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கேமரா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனி மெயின் சென்சார், லிட்டியா 700 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் சாம்சங் டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க வித் 2x ஆப்டிகல் ஜூமோட. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 15 வருது, ஆக்சிஸ் OS 15 வருது, LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு, பைபாஸ் சார்ஜிங் இருக்கு, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத்தோட 6.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ண போகுது. இந்த போன் அப்படி என்ன பிரைஸ்ல சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த போன் 12GB RAM 256GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா வச்சு கிட்டத்தட்ட 54999 ரூபாய்க்கும் 12GB RAM 512GB வேரியன்ட் 59999 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனுக்கு இந்த போனுக்கு SBI கார்டு மட்டும் இருந்தா, ஒன்லி SBI பேங்க் கார்டு மட்டும் இருந்தா 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த போன் அமேசான் மற்றும் அபிஷியல் வெப்சைட்ல விக்குது. அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க, இது ஒரு அப்படியே கிளிக் ஆஃபரோட நீங்க போயிடுவீங்க, ஆஃபர் சைட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ இந்த போனை ஸ்பெசிபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த போன் கண்டிப்பா ஒர்த்தா இல்லையன்றத நம்ம சில விஷயத்த பேசணும். இந்த போன் காம்பாக்ட் போனா இருந்தாலும் இதே போலதான் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒன் பிளஸ் 13T. ஆனா அதுல 6250 mAh பேட்டரி கொடுத்துட்டு இங்க ஒரு 4000 சொச்சம் பேட்டரி 400 சொச்சம் பேட்டரி mAh குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைடு கேமரா கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கிங்க. இது காம்பாக்ட் சைஸா இருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜ் பார்த்துறோம். காம்பாக்ட் சைஸா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிளாக்ஷிப் ப்ராசஸ் Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது கிரீன் லைனுக்கு கீழே போடாம சாஃப்ட்வேர் அப்டேட்ல மட்டும் கிரீன் லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் டைமா மாத்தி கொடுப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்பீடான 5G கொடுத்துருக்காங்க, 5.5G கொடுத்துருக்காங்க ஸ்பீடுக்காக. இதெல்லாம் இந்த போனோட அட்வான்டேஜ். இதுல பாத்தீங்கன்னா LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜ்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த போனுக்கு கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் கான்ஸ்ல என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது. இந்த போன் காம்பாக்ட் சைஸா தான் இருக்கும், பெரிய போன் எதிர்பார்க்கறவங்களுக்கு கிடையாது. இந்த போன் கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கேமரா வகையில பாத்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த 2 கேமரா ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி நிறைய இடத்துல ட்ரிபிள் கேமரா செட்டப்லாம் கொடுக்குறாங்க. இது ஃபிளாக்ஷிப் லெவல் கேமரான்றதுனால இந்த பிரைஸ்க்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக கொடுத்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த ஃபோனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு இதோட ப்ரைஸே ஆல்டர்னேட்டிவ் இதை விட நல்ல நல்ல ஃபோன்ஸ் இருக்குது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஒன் பிளஸ் 13s
இதுல எந்தெந்த போன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐக்யூ தரப்புல இருந்து 13 இருக்கு. ஐக்யூ 13 இதே பிரைஸ்க்கு 54,998 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக்ஷிப் போன். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல போன். அது பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 எலை சிப்ஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 இருக்கு. 54,998 ரூபாய், அதுவும் அதே பிரைஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு எனக்கு காம்பேக்டா இன்னும் எனக்கு அந்த 54,998 ரூபாய்க்குல என்னால போக முடியாது, கரெக்டா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா பிக்சல் 9a இருக்கு. இப்போதைக்கு இந்த போன் ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஏன்னு கேட்டீங்க கேமரா அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது பிக்சல் இந்த வகையில நல்லா பண்ணும். 49,999 ரூபாய்க்கு இருக்கு. ஒன் பிளஸ் 13s பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க கேமரா போனா பார்க்க கூடாது. ஸ்ட்ராங்கர், ஸ்மார்ட்டர், ஸ்மாலர், இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான போன். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றத மட்டும் தான் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ஒன் பிளஸ் வந்து அவங்க வந்து எந்த இடத்துலயும் கேமரா வந்து நல்லா இருக்குன்றத அவங்க வந்து எந்த இடத்துலயும் அழுத்தி சுடுறது கிடையாது. ஒன் பிளஸ் சில பேருக்கு பஞ்சாயத்து வந்தப்பையும் சில பேர் வந்து சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் நம்ம சில ரிவ்யூவர் எல்லாம் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு வந்து கிடைச்ச பதில நாங்க இதை வந்து கேமிங் போன் தான் சொல்றோம், இது வந்து கேமரா சென்ட்ரிக்கான போன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஒன் பிளஸ் 13 கேமரா சென்ட்ரிக்கான போன் நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்காதீங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா ஒன் பிளஸ் 13 இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க வாங்கணுமான்னு பார்த்துட்டு யோசிச்சு முடிவெடுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஐக்யூ 13 இருக்கு, பிக்சல் 9 இருக்கு, 9a இருக்கு. கேமரா சென்ட்ரிக்காக செம ஒர்த்தான போன். இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒன் பிளஸ் 13 விட இந்த ரெண்டு போன் பெட்டரா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ கீழே உள்ள எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன், அதையும் பார்த்துருச்சிங்க. நம்ம உடனுக்குடன் லேட்டஸ்ட் டெக் அப்டேட் தெரிஞ்சுக்க AK Worldwide Tech.com ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.